தீபா டோர் ஓபன் பண்றாங்க. பேரர் மேடம் ஃபுட் அப்படிங்கிறாங்க. நான் எதுவும் ஆர்டர் பண்ணீங்களே அப்படின்னு சொல்றாரு. தீபா இங்க இருந்து தான் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு கொடுத்துட்டு போறாங்க. அப்போ அந்த ஃபுட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு பேப்பர் இருக்கு. அப்போ தீபாவோட குடும்பத்துல இருந்து நாளைக்கு ஒரு உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர்ல எழுதிருக்கு. இதை நினைச்சு பதறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல எல்லாரும் குடும்பத்துல இருக்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஆனா தீபா மட்டும் பயந்து நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ஆடியோ பதம் வர்றாரு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆக்சுவலா நான் இன்னைக்கு எதுக்கு வந்தேன்னா, இப்போ ரெசார்ட் ஓனர் கால் பண்ணாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஐஸ்வர்யா அருண் கிட்ட கேக்குறாங்க. எனக்கு ஓகே தான், அம்மாவும் கார்த்தியும் என்ன சொல்றாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஐஸ்வர்யா, பாட்டி பாத்தீங்கல்ல போட்டியில ஏதோ அவரை குறை சொல்றேன்னு சொன்னீங்களே, இப்ப பாத்தீங்களா பாட்டி? அருண் சொல்றாரு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு பாக்கறதுக்காக தான் நம்ம ஃபேமிலியோட இங்க வந்தோம். அவங்க சஜஷன் கேட்காம எப்படி? பாட்டி சொல்றாங்க, சரி சரி விடுங்க, நானே கேக்குறேன். சரி ஆனந்த், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே தான் பாட்டி. கார்த்திக் உனக்கு? எனக்கும் ஓகே தான் பாட்டி. அருணாச்சலம் நீ என்னப்பா சொல்ற? நாச்சியா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அருணாச்சலம், அதான் பொண்டாட்டி கிட்ட கேட்காம எதுவும் சொல்ல மாட்டானே அப்படின்னு மனசுக்குள்ள பாட்டி நினைச்சுக்கிறாங்க. அபிராமி சொல்றாங்க, பசங்க 3 பேரும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கு மேல நாம என்ன சொல்ல போறோம்? அப்பாடா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. டாக்குமெண்ட யார் பேர்ல எழுதணும்னு சொன்னீங்கன்னா பக்காவா ரெடி பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி ஆடியோ பாதம் சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, இது என்ன கேள்வி? என் வீட்டுக்கார பேர்ல தான் ரெடி பண்ணணும். இது சொன்னோன்னு டப்புனு கோவம் வந்துருது. அபிராமிக்கு, என்ன ஐஸ்வர்யா பேசிட்டு இருக்கிற? அதன்படி அருண் பேர்ல மட்டும் ரெடி பண்ண முடியும்? 3 பேருக்கும் பொதுவா தான் எழுதணும். ஆமா ஆமா, 3 பேருக்கு பேர்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் சொல்றாங்க. என்ன மாமா இது? இவர் தான் இந்த ரெசார்ட்டை வாங்கணும்னு நினைச்சாரு, அதுக்கான முயற்சியும் இவர் தான் எடுத்து எல்லாம் பார்த்தும் வச்சாரு. இப்ப என்னன்னா இப்படி சொல்றீங்க? இப்போ கார்த்திக் ஒரு ஆடியோ பிசினஸ் பண்றாரு, அதுல ஏதாச்சும் நாங்க மூக்க நுழைக்கிறோமா அப்படின்னு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா கார்த்திக் சொல்றாரு, அம்மா அவர் பேர்லயே இருக்கட்டும், விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இது என்னடா அப்படின்னு அருண் சொல்லும் போதே பேசாம இருங்க அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. ஆனந்தும் பேச போறாரு, ஒண்ணும் பேசாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. மீனாட்சி, கார்த்திக் தீபா கிட்ட என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அபிராமி என்ன சொல்றாங்கன்னா, ரெசார்ட் வாங்குறதுனா 3 பேத்து பேர்ல இருந்தா வாங்கணும், இல்லாட்டி ரெசார்ட் வாங்குற என்ன தேவை விட்டுருங்க. அப்போ ஆடியபதம் சொல்றாரு, இந்த ரெசார்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு முடிவெடுங்களேன் மேடம் அப்படின்னு சொன்னோடனே பாட்டி சொல்றாங்க, இதுக்கு நான் ஒரு முடிவு பண்றேன். நான் ஒரு போட்டி இதுக்கு வைக்க போறேன். யார் இதுல வின் பண்றாங்களோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க சொல்றத மத்தவங்க எல்லாம் கேட்டுக்கணும். போட்டி எல்லாம் எதுக்குமா? டே இருக்கட்டும்டா, யாரு ஜெயிச்சாலும் யார் பேர்ல இருந்தாலும் அது நமக்குள்ள தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்ன பாட்டி போட்டி அப்படிங்கிறாங்க. படகு போட்டிமா. அருண், ஆனந்த், கார்த்திக் 3 பேர் கலந்துக்க போறாங்க. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்ல போறாங்களோ அதைத்தான் நம்ம முடிவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. ஆனந்த் உடனே, நான் போட்டிக்கு ரெடி அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க மீனாட்சி. நீ பேசாம இரு மீனாட்சி அப்படிங்கிறாங்க. ஆனந்த், கார்த்திக் நீ ரெடியாப்பா? நான் ரெடி தான் பாட்டி, ஆனா ஒரு கண்டிஷன். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா எங்க 3 பேத்து பேர்ல இந்த ரெசார்ட் எழுதுறதுக்கு பதிலா மீனாட்சி அண்ணி, ஐஸ்வர்யா அண்ணி, தீபா இவங்க 3 பேத்து பேர்லயும் இந்த ரெசார்ட் எழுதிடலாம் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அப்பதானே ஒரு கான்பிடன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்றாரு. ஆனா ஐஸ்வர்யா என்ன சொல்றாங்கன்னா, அருண் ஜெயிச்சிட்டா என் பேர்ல மட்டும்தான் இந்த ரெசார்ட்டை எழுதணும்னு சொன்னா எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்து சிரிக்கிறாரு கார்த்திக். பாட்டி சொல்றாங்க, அதான் சொல்லிட்டேனே, யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை மத்தவங்க ஏத்துக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. கார்த்திக், இப்போ அருண் ஜெயிச்சான்னா அவன் பொண்டாட்டி பேர்ல எழுதுவான், நீ ஜெயிச்சா உன் பொண்டாட்டி பேர்ல எழுது, ஆனந்த் ஜெயிச்சா அவன் பொண்டாட்டி பேர்ல எழுதட்டும் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. அப்ப ஆடியபதம் சொல்றாங்க, யாரும் ஜெயிக்கலன்னா என் பேர்ல எழுதுங்க டாய் அப்படிங்கிறாங்க பாட்டி. இல்ல இல்ல பாட்டி, பினாமியா எழுதுங்கன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க ஆடியபதம். அருணுக்கு பயங்கர கோபம். கார்த்தி தான் 3 பேத்து பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்றான்ல, இப்போ கார்த்தி ஜெயிச்சான்னா பாரு அவன் பொண்டாட்டி பேர்ல தான் எழுதி வைக்க போறான் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ இப்பவே தோத்துருவேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? போட்டியில மட்டும் தோத்துட்டு வாங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அப்ப போட்டிக்கு ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறாரு ஆடியபதம். போட்டிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க பாட்டி. சரி பாட்டி அப்படிங்கிறாரு ஆடியபதம். டேய் பாட்டி பாட்டின்னு கூப்பிட்ட பதிலுக்கு தாத்தான்னு கூப்பிட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்க இருந்து போறாங்க. அப்புறம் நீங்க பாட்டி இல்லாம என்ன பேத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் போயிடறாங்க. அடுத்தது கடலை காமிக்கிறாங்க. போட்டிக்கான போட் எல்லாமே ரெடியா இருக்கு. ரெடியாயி 3 அண்ணன் தம்பிகளும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போட்டிக்கான ரூல்ஸ் சொல்றாங்க. அங்க ஒரு கோடு தெரியுது பாருங்க, அந்த கோட்டை போய் தொட்டுட்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க. கோடா லைன் ஒண்ணும் தெரியலையா அப்படின்னு அருணாச்சலம் சொல்றாங்க. அதான் அங்க தெரியுது பாருங்க அப்பா பாஸ் அப்படிங்கிறாங்க. என்னது அப்பா பாஸா? உங்களுக்கும் அப்பா பாஸா அப்படிங்கிறாங்க. அதான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா பேசிட்டே இல்லாம போட்டி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்றாங்க. 3 பாஸ்க்கு சொல்றாங்க, ஒரு கோடு தெரியுதா, அதை தொட்டுட்டு வரணும், தொட்டுட்டு யாரு முதல்ல வர்றீங்களோ அவங்க தான் என்னோட புது பாஸ். எல்லாரும் ரெடியா அப்படிங்கிறாங்க. ரெடியா அப்படின்னு 3 பேர் சொல்றாங்க. இதுல யாரு ஜெயிச்சாலும் நீங்க தான் என்னோட
என்னோட அப்பா பாஸ் அப்படின்னு அருணாச்சலத்தை பார்த்து சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு ஆடியபாதம். அருணாச்சலம் சொல்றாங்க, அருண் இதுல யாரு ஜெயிச்சாலும் சரி முதல்ல சைன் போட வேண்டியது இவனோட சீட்டை கழிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. பாஸ் என்னப்பா பாஸ் எப்படி சொல்றீங்க, டே சும்மா சொன்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அருணாச்சலம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட போய் ஆடியபாதம் சொல்றாரு, நீங்க ரெசார்ட்டுக்கு முதல் நாள் வந்தோடனே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன்ல, அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க தான் பாஸ் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் என்னோட பாஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களில் தெரிகிறதுன்னு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு ஆடியபாதம். இதை கேட்டுட்டு அருண் கூப்பிடுறாரு, என்ன ஆடியபாதம் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னு, என்ன சொல்றீங்க அப்படிங்கவும் அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, உங்க ரெசார்ட்ல மட்டும் ஆனியன்ல ஆம்லேட் போடுவேன்னு சொன்னீங்களா அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஆடியபாதம் சொல்றாரு, பாஸ் நீங்களே யோசிங்க, ஆம்லேட்ல ஆனியன் போடுவாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்குன்னா நான் எவ்வளவு இன்னோசென்ட்டா இருப்பேன்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க பாஸ், என்ன போய் கோல்மால்னு சொல்லிட்டீங்களே பாஸ் அப்படின்னு ஆடியபாதம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஐஸ்வர்யா சொல்றாங்க, சரி சரி நீங்க எல்லாம் போட்டி ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க, பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி போட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆடியபாதம் சொன்னோன்னே ஐஸ்வர்யா சொல்றாங்க, கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்கணுங்க, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா ஐஸ்வர்யா நான் கண்டிப்பா ஜெயிப்பேன், என்ன தண்ணியை பார்த்து பயந்துட மாட்டீங்களா? இல்ல இல்ல அதான் லைஃப் ஜாக்கெட் போட போறேன், கூட ஆள் வேற வர்றாங்களா, என்ன பயம் அப்படிங்கிறாரு அருண். மீனாட்சி ஆனந்த் கிட்ட சொல்றாங்க, எங்க இந்த போட்டி எல்லாம் வேணுங்களா, ஜஸ்ட் ஃபன்னுக்கு தானே மீனாட்சி, யார் ஜெயிச்சா இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி. இப்போ வந்து கார்த்திக் தீபாட்ட கேக்குறாங்க, ஏங்க நான் தான் ஜெயிக்கணுமா? அப்படிலாம் இல்ல சார், பார்த்து கவனமா போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க தீபா. அதுக்கப்புறம் வந்து அபிராமி சொல்றாங்க, 3 பேருமே கவனமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போட்ல போய் ஏறாங்க. இந்த கார்த்தி ஏற போறாருங்க ஒரு போட்ல, அது கூட ஒருத்தர் போவாரு பாத்தீங்களா, அவன் வந்து பாக்குறதுக்கே கார்த்தியை பாக்குற பார்வை வந்து ஒரு வில்லத்தனமான பார்வையா இருக்கு. மேபி இது சிதம்பரம் அனுப்புன ஆளாம் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் போட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. போட்டு போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு பயந்துட்டு அபிராமி சொல்றாங்க, என்னமோ போட்டினாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, பேசாம 3 பசங்களே வர சொல்லிடலாமா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம் அபிராமி, பசங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க விடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க, கமான் அருண் நீங்க தான் ஜெயிக்கணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி ஆனந்த் நீங்க தான் ஜெயிக்கணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தீபா மட்டும் எதுவுமே சொல்லல. இதுல வேற ஐஸ்வர்யா சொல்றாங்க, கப்பு முக்கியம் பிகிலே அப்படிங்கிற மாதிரி, அருண் கப்பு முக்கியம், நாம தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆடியபாதம் சொல்றாரு, அவங்க புருஷனை உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க, நீங்க அவங்களை உற்சாகப்படுத்தினா தானே ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி தீபாவை பார்த்து சொல்றாங்க. அப்ப மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க அபிராமி, ஆமா இவ்வளவு உற்சாகப்படுத்திட்டாலும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆடியபாதம் சொல்றாரு, ஓ புரியுது, மனசுக்குள்ள உற்சாகப்படுத்துறீங்க, உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தீபா அதை பார்த்து அப்படியே லைட்டா சிரிச்சிட்டு இருக்காங்க. முறைச்சு பாக்குறாங்க அபிராமி. ஆடியபாதத்தை, ஆஹா அம்பாஸோட பார்வையே சரியில்லையே, ஏதோ சம்திங் இருக்குது அவங்க 2 பேத்துக்குள்ள, எதுக்கு நமக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு போட்ல போறவங்களை சேர் அப் பண்ணிட்டு இருக்காரு ஆடியபாதம். கரெக்டா போன் கால் ஒண்ணு தீபாக்கு வருது. சிதம்பரம் தானே கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிற இடத்த விட்டு தள்ளி போய் பேசலான்ட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு இதான் சாக்குன்னு சொல்லி போன் பேச போறா. இவ தான் ஜெயிக்கணும்னு சொல்லி சேர் அப் பண்றாளாமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க அபிராமி. அடுத்து தனியா வந்துட்டு தீபா சொல்றாங்க, போன் பண்ணி எதுக்கு நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஏமா நீ வந்து பாடிட்டு போயிட்டேன்னா நான் எதுக்குமா உன தொந்தரவு பண்ண போறேன், சீரியஸாமா உன தொந்தரவே பண்ண மாட்டேன், நான் பக்கா ஜென்டில்மேன், அதை நிரூபிக்கிறதுக்காக நான் சின்ன ஒரு தடவை வந்து ஒரு பாட்டு பாடி போயிறேன், நீங்க எத்தனை தடவை மிரட்டினாலும் சரி என்னதான் செஞ்சாலும் சரி நான் உங்களுக்காக வந்து பாட மாட்டேன், நான் என்னதான் சொல்ல வந்தாலும் நீ இந்த பல்லவியை தான் பாடுவேன்னு எனக்கு தெரியும், அது சரிம்மா படகு போட்டு எப்படி போயிட்டு இருக்கு, அது எப்படி போனா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க தீபா. ஆமா எப்படி போனாலும் எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, உன் புருஷன் அந்த படகுல போறான்ல, அவனோட உயிருக்கு உழ வைக்க நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன், என்ன பண்ணிருப்பான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா, அப்படியே லைன்ல இரு, உன் புருஷன் போற போட்டுல சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கான்ல, அவன் ஏன் ஆளு, என்னம்மா நம்ப முடியலையா, நீ அந்த போட்டை பாரு, உனக்கு ஹாய் சொல்ற மாதிரி அவன் கையாட்டுவான் பாருமா அப்படின்னு தீபாவும் பாக்குறாங்க. அதே மாதிரி அந்த ஆளும் ஹாய் சொல்ற மாதிரியே கைய காட்டுறாரு. தீபா சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க ரொம்ப டூ மச்சா போறீங்க, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஓ போலீஸா, என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா, இதோ இப்போ நீங்க பண்ணிருக்கீங்களே இந்த போன் கால் வரைக்கும் நான் சொல்லிடுவேன், ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் விலாவரியா கம்ப்ளைண்ட் பண்ணு. அட ஒண்ணு இல்ல ராசாத்தே, உன் புருஷன் கூட படகுல என் பையன் ஒருத்தன் போயிட்டு இருக்கான்ல, அவன் கையில சின்னதா ஒரு துப்பாக்கி இருக்கு, ஸ்மால் கன் அப்படின்னு சொல்லும் போதே தீபா அப்படியே கார்த்திகோட போட்டை பாக்குறாங்க. அத கூட போயிட்டு இருக்கான் பாருங்க அந்த ஆளு, அவர் பாக்கெட்ல இருந்து கன் எடுத்து தீபா கிட்ட காமிக்கிறாங்க. இது எல்லாமே கார்த்திக்கு பின்னாடி இருந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக்கு அது எதுவுமே தெரியல. கார்த்திக் போட்டை ஓடிட்டு இருக்காரு. அந்த கண்ணி பார்த்தோன்னேவே தீபா பதறி போயிடுறாங்க. அவன் என்ன பண்றான்னா நேரா அந்த கண்ணை எடுத்து கார்த்திக் பார்த்து ஷூட் பண்ற மாதிரி ரெடியா வச்சிருக்காங்க. கார்த்திக்கு அது தெரியாம போட்டை ஓடிட்டு போயிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.